ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி மாவு வச்சு 3 விதமான தோசை தாங்க ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஒரே மாதிரி தோசையாக சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளைன் இட்லி மாவு தாங்க. ஒரு கரண்டி எடுத்து அதை தோசை தவாவில் இட்டுட்டு கொஞ்சம் போல் வெங்காயம், கொத்தமல்லி தழை தூவிட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான செட் தோசை தயாருங்க. இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கூட கலந்துட்டு கூட செய்யலாம், கொஞ்சம் கலருக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம், 3 பல் பூண்டு, 2 வரமிளகா சேர்த்து கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சிலர் என்ன பண்ணுவாங்க, அரிசி ஊற வச்சு அரைக்கும் போதுமே சிலர் சேர்த்து அரைப்பாங்க. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி தக்காளி தோசை ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ இந்த விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் 2 கரண்டி மட்டும் மாவு இட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கெட்டியான அந்த இட்லி மாவை தான் ஊற்றணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு தோசை சரியாக வராது, எண்ணெயும் நிறையா குடிக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தோசை தவா வச்சுட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுட்டா நல்லா மொறுன்னு தக்காளி தோசை தயாராகிடும். இதுக்கு காம்பினேஷனாக சாம்பார், தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. ப்ளைன் தோசையே ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் முட்டை தோசை தாங்க பார்க்க போகிறோம். 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம போடுற அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் 2 சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கையளவு பொடிசாக அரிஞ்சு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த கலந்து வச்ச முட்டை கலவையை நல்லா மேலே ஊற்றி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக்காக விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக போட்டிங்கன்னா நல்ல வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே அந்த முட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குங்க. இது தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 3 விதமான தோசை பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.